தாம்பரம் ரயில் நிலையத்தில் சிக்னல் கோளாறால் ஆங்காங்கே மின்சார ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். செங்கல்பட்டு சென்னை கடற்கரை மின்சார ரயில் வழித்தடத்தில் சிக்னல் கோளாறு காரணமாக மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருப்பதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீத் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீத் சரவணன், எவ்வளவு நேரமா இந்த சிக்னல் கோளாறு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு? பெரும்பாலானோர் மின்சார ரயில்களை தான் பயன்படுத்துவாங்க. மாற்று ஏற்பாடா வேற ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா? ஆனந்தி, தினசரியாக புறநகர் ரயில்களை நம்பி கிட்டத்தட்ட 8 லட்சம் மக்கள் இதில் பயணிக்கிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல தாம்பரம் ரயில் நிலையத்தில் சிக்னல் கேபிள் அறை என்று சொல்லக்கூடிய இந்த சிக்னல் தரக்கூடிய இயந்திரத்தில் டெக்னிக்கல் கோளாறு, அதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக தாம்பரத்தில் இருந்து செல்லக்கூடிய ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டு வருகின்றன. செங்கல்பட்டில் இருந்து தாம்பரம் வழியாக சென்னை கடற்கரை வரை செல்லக்கூடிய மின்சார ரயில் வழித்தடத்தில் சிக்னல் கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடத்திற்கு மேலாக பெருங்களத்தூர், வண்டலூர், ஊரம்பாக்க பகுதிகளில் மின்சார ரயில்கள், அதே போல சென்னையினுடைய செமி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் வேலை நேரம் என்பதால் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெரும்பாலான பயணிகள், அதே போல கல்லூரி பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அவ்வப்போது புறநகர் ரயில்களை பொறுத்தவரை மேம்பாட்டு பணிகளுக்காக புறநகர் ரயில்களில் மாற்றம் செய்யப்படும். ஆனால் எதிர்பாராத விதமாக அவ்வப்போது பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நெரிசல் மிகு நேரங்களில் இந்த மாதிரியான தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவது ஒரு வழக்கம் தான். மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை இந்த மாதிரி தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவது வழக்கம். ஆனால் சிக்னல் தரக்கூடிய சிக்னல் இயந்திரத்தில் இந்த கோளாறு ஏற்பட்டதை அதை சரி செய்யக்கூடிய பணியில தெற்கு ரயிலுடைய ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். பெரும்பாலான பயணிகள் ரயில்களில் இறங்கி நேரடியாக தண்டவாளத்தில் நடந்து செல்லக்கூடிய காட்சியில கூட நம்மால் காண முடிகிறது. அலுவலக நேரம் என்பதால் பெரும்பாலான பயணிகள் தாமதமாக செல்லக்கூடிய சூழல் இருக்கும். உடனடியாக இந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கை இருக்கிறது. பிரதான வழித்தடமாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய சென்னை கடற்கரை வரை செல்லக்கூடிய இந்த மின்சார வழித்தடம் தினசரியாக 7 லட்சம் முதல் 8 லட்சம் பயணிகள் இதில் பயணிக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவது பயணிகளுக்கு ஒரு அவதியை உள்ளாக்கி இருக்கிறது. உடனடியாக சரி செய்யக்கூடிய பணியில் தெற்கு ரயில்வே ஈடுபட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி வினீத் சரவணன்.